விஷயத்தை உங்க வாயாலேயே சொல்லிடுங்க சார். படத்தோடைய ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இல்லை, கொஞ்சம் முடிஞ்சால் சீக்கிரமாக வந்தீங்கன்னா பெட்டர். ஏன்னா ஃபஸ்ட் ஷாட்லேருந்து பாகம் 2ன்னு சொன்னதுனால இதில் அந்த எடுத்தோடனே கதைக்குள்ளே போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் தேட்டருக்கு வந்துடுங்க. தேங்க்யூ. கண்டிப்பா அந்த பாகம் 2 யாருமே பண்ணாத ஒரு முயற்சி நீங்க பண்ணிருக்கீங்க. ஐ திங்க் தமிழ் சினிமா, இந்திய சினிமா வரலாற்றிலேயே முதன்முறையா நீங்க பண்ணிருக்கீங்க. எதனால, எப்படி இந்த தாட்? அது பெருமை கிடையாது, இது நல்லா ஓடினா தான் அது பெருமை. அது நானும் விக்ரம் சார் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு இந்த கதை கேட்டு முடிச்சுட்டு டைட்டில் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் நிறைய டைட்டில் யோசிச்சிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனால் சாப்பாடு பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை சாப்பிட்டுட்டு எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவர் சூப் குடிச்சிட்டு இருப்பாரு. உட்காந்து எத்தாப்பில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வீரதீர சூரன் எப்படி சார் இருக்குது, சூப்பராக இருக்குப்பா அப்படின்னாரு. அப்போ நம்ம ஏன் இது ப்ரீக்வல் ஒன்று எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது சார், அப்படி ஒன்று பண்ணலாம், அப்போ வில் கீப் இட் அஸ் பார்ட் 2 அப்படின்னாரு. ஸோ தட்ஸ் வேர் ஐ மீன் அவர் தான் அதுக்கு விதை அவர் போட்டதுன்னு நினைக்கிறேன். இந்த டைட்டில் வந்து ஹீரோக்கு பொருந்தணும்ல. வீரனும் அவரே, தீரனும் அவரே, சூரனும் அவரே, மூணுமே இருக்கிற ஒரு ஆள் தான். அந்த ஆளுமையை தான் நீங்கள் இயக்கியிருக்கீங்க. அதான் சொல்லிட்டேன், நான் இன்னும் அந்த பிரமிப்லேருந்து முடியல. ஏன்னா இன்னும் லாங் வே டு கோ.